இன்னைக்கு முருக பக்தர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரம் வருது. இன்னைக்கு முழுவதுமே கிருத்திகை நட்சத்திரம் தான். காலையில அதிகாலையில 1:30 மணிக்கு தொடங்கி இரவு 11:45 வரைக்குமே இருக்கு. அதனால நீங்க காலையில பூஜை பண்ண முடியாட்டியும் சாயங்காலம் பூஜை பண்ணலாம். கிருத்திகை அப்படின்னா நமக்கு ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதுனால அந்த நாளில் சாம்பார், ரசம், பொரியல் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு எங்க வீட்டில் முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சாம்பாரும் முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் போட்ட பொரியலும் தான் செஞ்சிருந்தேன். அதே மாதிரி தயிர் சாதம். இந்த வெயிலுக்கு ரசமே சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. அதனால் தயிர் சாதத்தை நல்லா மசிச்சு தயிர் நிறைய ஊற்றி மோர் மாதிரி கடைஞ்சி வச்சுருக்கேன். இது மாதிரி சாப்பிட்டா நமக்கு ஹீட் நல்லா குறையும். அதே மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் வச்சுருக்கேன். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு இன்னையிலேருந்து 7 நாள் வரைக்கும் நாங்கள் எங்கள் வீட்டில் அசைவம் எதுவுமே இல்லாமல் முருகருக்காக பார்த்தீங்கன்னா சைவமாக எடுத்துகிட்டு விரதம் வழிபாடு செய்ய போகிறோம். ஸோ அதை பற்றி நான் ஒவ்வொரு நாளும் அப்டேட் கொடுக்குறேன். இன்னைக்கு கிருத்திகையோட சேர்ந்த முதல் நாளில் எனக்கு பங்குனி உத்திர விரதம் ஸ்டார்ட் ஆகுது. விரதம் அப்படின்னா 3 வேளையும் எளிமையான உணவு தான் சாப்பிட போகிறேன். அதே மாதிரி அசைவம் ஃபுல்லாகவே எதுவுமே வீட்டில் செய்ய போகிறதில்ல. என் குழந்தை முதற்கொண்டு எல்லாருமே சுத்தமாக சைவமாக இருக்க போகிறோம். ஸோ அதனால் இன்னைக்கு கிருத்திகையில் முருகனை வழிபாடு செஞ்சு நல்லபடியாக முருகன் அருளை பெறுங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் வீடியோ, அதே மாதிரி நாங்கள் போன கோவில், அதாவது திருமண நாளைக்கு நான் இது வரைக்கும் போகாத ஒரு முருகர் கோவில் சுப்பிரமணியரை தரிசனம் கிடைச்சது. அதை பற்றின லாங் வீடியோ நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோடு சஷ்டியோடு கூடிய நல்ல நாளில் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி